இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகை பூனம் பாண்டே இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியாஸ்ல செய்தி பரவுச்சு. அத உறுதி செய்ற விதமா அவரோட மேனேஜரே அத உறுதி செஞ்சிருக்காங்க. ஆமா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி உறுதி செஞ்சிருந்தாங்க. மறுநாளே தான் இறக்கவில்லை அப்படிங்கிற மாரி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கப்பா. நான் இறக்கல. கர்ப்பப்பை புற்றுநோய்க்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த நாடகம் பண்ணேன் அப்படிங்கிற மாரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. பலர் கண்டனம் தெரிவித்தனர். அவர் மீது வழக்கு தொடுக்க கோரிக்கையும் வைக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில இப்ப பூனம் பாண்டே மற்றும் அவரோட கணவர் சாம் பாம்பேவுக்கும் எதிராக 100 கோடி ரூபாய் கேட்டு கான்பூரில் அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுப்பா. ஃபைசான் அன்சாரி அப்படிங்கிறவர் இந்த வழக்கு போட்டிருக்கிறாரு. பூனம் பாண்டே அவர் கணவர் சாமும் சேர்ந்து சொந்த விளம்பரத்துக்காகவே இது போன்ற செய்து கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையோடு விளையாடியுள்ளனர் அப்படிங்கிற மாதிரியும் தனது புகார் மனுவில் கூறியிருக்கிறாருப்பா. கான்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ 100 கோடி ரூபா கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இன்னொருத்தங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலயமா ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.